தமிழறிந்த அனைத்து உயிர்களுக்கும் வணக்கம். என்னடா இது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் லைஃப் முன்னேற்றமே இல்லாமல் ஒரே மாதிரி போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, இல்லை அந்த நிலமையில் இருக்கீங்களோ? ஒரு தடவை பழனி போய் முருகரை பார்த்துட்டு வந்தேன். என்ன எங்கே கிளம்பிட்டீங்களா? இப்போவே போயிட்டு வந்துடலாம். கண்ணை மூடி உட்காருங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பழனிக்கு போயிட்டு பழனி மலை ஏறிட்டீங்க. ஏறிட்டு அந்த கதவு பக்கத்தில் நின்றுருக்கீங்க. உள்ளே ரொம்ப கூட்டம். நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடில் சுவரில் திருப்புகள் எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் இருக்க ஃபஸ்ட்டு திருப்புகள் நான் பாடுறேன். நீங்கள் அப்படியே கேட்டுகிட்டே உள்ளே போய் முருகர்கிட்ட உங்களோட கோரிக்கைகள்லாம் வச்சுட்டு லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் கொடு முருகான்னு வேண்டிட்டு என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாம் சொல்லிவிட்டு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு மெதுவாக அப்புறம் கண்ணை திறந்துக்கோங்க. லைஃப்பில் பெரிய முன்னேற்றம் வரும். பாருங்கள், வேணாம் நீங்கள் போயிட்டு வந்துடுவோம் பழனிக்கு. திருப்புகழ் கேளுங்க. அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்த இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாகமங்கள் மிகவும் அறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உடன்று திரியுமடியேனையொன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே அமைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கடல் வீரா பரமபதமே செறிந்த முருகனெனவே யுகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே. என்ன முருகர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? திருப்புகழ் கேட்டிங்களா? பாடினீங்களா கூட? ஓகே, இப்போ பழனி வரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கேன்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.